ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறால் கிரேவி செய்வோமா? முதல்ல எண்ணெய், கடலைப்பருப்பு, ஏலக்காய் போட்டு நல்லா லைட்டாக வதக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த சின்ன வெங்காயம் தான். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க, 2 வத்தல் போட்டுக்கோங்க, 1 மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னாலும் போடுங்க. இஞ்சும் பூண்டும் தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணினாலும் போட்டுட்டு, ஏன்னா அரைக்க தான் போகிறீங்க, அதனால் அதை போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, நல்லா ஒரு மாதிரி கிரேவி தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி அரைங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும். என் பையன் பின்னாடி கிடந்து கத்திக்கிட்டு கிடக்கான். அது பிறகு நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும்னு நினைக்கிறவங்க கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. உரப்பு நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க உரப்பு நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் அதே இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சோம்பு, கடுகு எல்லாம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பல்லாரி எடுத்துக்கிட்டேன். பல்லாரியை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி, அதுக்கப்புறம் 1 மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இறால் வந்து ஏற்கனவே நான் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணியிருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 4 கொதி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இறாலும் அவ்வளோ அழகாக வெந்திருந்துச்சு. இறாலுக்கு ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அந்த இறாலை வந்து நீங்கள் வாங்கும்போதே, முழுசாக இருக்கும்போது வாங்கும்போது நடுவில் ஒரு கீறல் விட்டு அதில் உள்ள நாரை எடுத்துருங்க. சாஃப்ட்டு எவ்வளோ நீங்கள் லைட்டாக பண்ணாலும், லைட்டாக வதக்குனாலும் அது அவ்வளோ சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு இறால். இது ஒரு சின்ன டிப்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.